என்னம்மா கிளம்பி வெளியே வருவேன்னு பார்த்தேன், இங்கே உட்காந்துட்ட. கிளம்பிட்டியா? வா போலாமா? போகணுமா? இது என்ன கேள்வி போகணுமான்னு? பேசுனது தானே, இன்னைக்கு ஆஸ்பத்திரி போய் எல்லாம் செக் பண்ணணும்னு. வேணாம் மாமா. ஆமா, என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல மாமா, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? எதுக்கு பயமா இருக்கு? அது வந்து சொல்லு, என் பண்டாட்டிக்கு என்ன பயம்? எனக்கு வேணாம் மாமா. ஏமா? இப்பதானே 4-5 நாள் தானே மாமா தள்ளி போயிருக்கு, அப்புறம் ஆஸ்பத்திரி போயிருக்கலாமே. நல்லா தெரியுது ஏதோ பயந்துருக்கேன்னு. என்னன்னு சொல்லு. எனக்கு ஊசி எல்லாம் போடுவாங்க, பயமா இருக்கு. அத பத்தி நீ ஒன்னும் கவலைப்பட வேணாம், நான் ஊசி போட வேணாம்னு சொல்லிடுறேன், போதுமா? அதெல்லாம் வேண்டாம். பேசு மாமா, கொஞ்ச நாள் கழிச்சு போலாமே. கொஞ்ச நாள் கழிச்சுனா எவ்வளவு நாள் கழிச்சு? கொஞ்ச நாள் கழிச்சு. அதான் எவ்வளவு நாள்னு கேக்குறேன். ஒரு 2-3 மாசம் ஆகட்டும். இது நல்ல பதில்டி. பாரு தென்றல், இது நம்ம கன்ஃபார்ம் பண்ணல. கன்ஃபார்ம் பண்ணாம வயிற்றுக்குள்ள பிள்ளை இருக்குன்னு நம்மளா முடிவு பண்ணிட்டோம். அம்மாச்சி அப்பத்தாவும் சொன்னாங்களே. உங்க அம்மாத்தாவோ அம்மாச்சி என்ன எம்பிபிஎஸ் டாக்டருக்கா படிச்சிருக்காங்க? எம்பிபிஎஸ் டாக்டர் சொன்னாதான் நம்புவீங்களா? எங்க அம்மாச்சியே அப்பத்தாவும் சொன்னா நம்ப மாட்டீங்களா? பாருங்க, அப்ப இருக்க காலத்துல வயசானவங்க தான் பிரசவம் பார்த்திருக்காங்க, மாசமா இருக்காங்களா இல்லையான்னு கைய பிடிச்சும் பார்த்திருக்காங்க. எம்பிபிஎஸ் படிக்காட்டினாலும் அவங்க டாக்டர் மாதிரி தான். டாக்டர் மாதிரி தானே, டாக்டர் கிடையாது. நீங்க என்ன சொன்னாலும் நான் ஆஸ்பத்திரிக்கு வர மாட்டேன். ஏன் வரமாட்டேன்? எனக்கு பயமா இருக்கு. அரைஞ்சு பல்லுகள் எல்லாம் கழட்டிடுவேன் தென்றல். எதுக்கு பண்ணி அழுகுற? பாத்தியா நீ ஐயர பத்தியா? பாருடி, எதுக்கு பயப்படுறேன்னு சொன்னா தானே எனக்கு தெரியும். பாட்டி சொன்னாங்கன்றதுக்காக நீ மாசமா இருக்கன்னு அஜாக்கிரதையா இருக்க முடியாது. என்ன, அப்ப இருந்த காலம் வேற, இப்ப இருக்க காலம் வேற. அப்ப நல்லா சாப்பிட்டாங்க, களி கம்மங்கூழு கஞ்சி கிஞ்சின்னு. இப்ப நம்ம அப்படியே சாப்பிடுறோம், நீயே சொல்லு. அதுக்காகத்தான் சொல்றேன், பாட்டி சொல்லிட்டாங்கன்றதுக்காக டாக்டர் போய் பார்க்காம இருக்க முடியாது தென்றல். இப்பெல்லாம் ஸ்கேன் பார்த்துட்டு என்னென்னமோ சொல்றாங்க. குழந்தை வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க, மூளையில வளர்ச்சி இல்லைன்னு சொல்றாங்க, இதய துடிப்பு இல்லைன்னு சொல்றாங்க. அந்த மாதிரி எதுவும் நம்ம குழந்தைக்கு இருந்துடக்கூடாதுல தென்றல். அதுக்காகத்தான் நம்ம ஆரம்பத்திலேயே என்ன ஏதுன்னு பார்த்தா நமக்கு ஒரு நிம்மதியா இருக்கும். நமக்குன்றதை விட எனக்கு ஒரு நிம்மதியா இருக்கும் தென்றல். இதுக்காகத்தான் சொன்னேன் நான் ஆஸ்பத்திரிக்கு வரலன்னு. எதுக்காக? ஒருவேளை டாக்டர் பார்த்துட்டு என் வயித்துல பாப்பா இல்லன்னு சொல்லிட்டாங்கண்ணா. இதெல்லாம் சொல்ல மாட்டாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்கு. சொல்லிட்டாங்கண்ணா. சொல்ல மாட்டாங்கன்னு சொல்றேன்ல தென்றல். அதான் உங்க எம்பிபிஎஸ் டாக்டர் படிச்ச மாதிரி சொன்னாங்கல்ல, மாசமா இருக்கேன்னு. அப்பத்தாவே அம்மாஜி வம்புக்கள் கட்டி உனக்கு தூக்கமே வராது. சரி, எதை நினைச்சும் பயப்படாத. என்ன, நான் உன் கூடவே இருக்கேன். மாமா, அப்படி எது சொல்லிட்டாங்கன்னா என்ன வெறுத்து ஒதுக்கிற மாட்டியே? நான் எதுக்கடியும் உன்னை வெறுத்து ஒதுக்க போறேன்? நமக்கு என்ன பிள்ளையவா பறக்காம போயிடும். இருந்தாலும் நீ ரொம்ப ஆசையா இருந்தேல. ஆசையா தான் இருந்தேன், இப்பயும் ஆசையா தான் இருக்கேன். என் புள்ள உன் வயித்துல இருக்குன்ற நம்பிக்கையோட. அப்புறம் எதுக்கு ஆஸ்பத்திரி போகணுன்ற நம்பிக்கையோட இருக்கலாமே. இருக்கலாண்டி, நான் என்ன சொன்னேன்? டாக்டர் பார்த்துட்டு செக் பண்ணிட்டு நம்ம பிள்ளை நல்லா இருக்குன்னு ஒரு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கன்னா அது எனக்கு போதும். அதுக்கப்புறம் நம்ம நிம்மதியா இருக்கலாம். என்ன, சரியா? அழுகாத தென்றல். எனக்கு பயமா இருக்கு மாமா. அப்பத்தாவும் அம்மாச்சியும் எந்த நம்பிக்கையில எப்படி நம்ம ஆசைமா இருக்கேன்னு சொன்னாங்கன்னு தெரியல. உங்க பேச்ச கேட்டு நம்மளும் ஆசையை வளர்த்துட்டோம். இன்னைக்கு ஆஸ்பத்திரியில என் வயிற்றுல ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டாங்கடா. அதுக்கு எல்லார்கிட்டையும் வேற சொல்லிட்டேன். அத்தை, மாமா, பூமாரி, மலர், சரவணன் மாமா, எல்லார்கிட்டையும் சொல்லிட்டோம். சொன்னா என்ன, நம்ம வீட்டு ஆளுங்கிட்ட தானே சொல்லியிருக்கோம். அதனால எந்த பிரச்சனையும் இல்லை, யாரும் எதுவும் நினைக்க மாட்டாங்க. இப்ப என்னடி குழந்தை இல்லாத மாதிரியே பேசிட்டு இருக்க? உனக்கு நம்பிக்கை இருக்கா இல்லையா? இருக்கு. என்ன உனக்கு என்ன பிரச்சனை? எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன, வா ஹாஸ்பிட்டல் போலாமா? அங்க போய் நம்ம பிள்ளை எப்படி இருக்கு என்ன ஏது எல்லாம் தெரிஞ்சுக்கலாம். சரி. அம்மா, என்னையா அஸ்வினே? அம்மா, நானும் தென்றலும் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிட்டு வரோம். சரியா, பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க. என்னாச்சு மருமகளுக்கு? ஏன் சோகமா இருக்கு? என்ன ஆச்சு தென்றலே? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, ஆஸ்பத்திரிக்கு போகணும்னு சொல்லவும் பயப்படுறான். அவனா கூட வரட்டுமா? இல்லத்த, வேண்டாம். மாமா வேற மத்தியானம் கஞ்சி கொண்டு வர சொல்லியிருக்காரு. உங்களை என்ன ஆகும்னு தெரியல, ஆஸ்பத்திரி போயிட்டு வர்றேன். அதனால இருங்க, நாங்க போயிட்டு வரோம். ஆமல்ல, அது வேற இருக்கும். கஞ்சி கொண்டு வர சொன்னாரு, நான் மறந்தே வைத்தேன் பாரு. நீ வாட்டுக்கு கஞ்சி கொண்டு போகாம இருந்துடாத, மறந்துடாத. பாவம் அப்பா சாப்பிடாம இருப்பாரு. டேய், நான் கொண்டு போகாட்டி உங்க அப்பா வீட்டுக்கு வந்துருவாரா? பயப்படாத, உங்க அப்பா ஒன்னும் கஞ்சி குடிக்காம இருக்க மாட்டாரு. நீ வேணா மலரை கூட்டு போ, உனக்கு பேச்சுக்கு துணையா இருக்கும். அதெல்லாம் வேண்டாம் அத்தை, அவ மாமா பாத்துக்கிறாள. என்னப்பா அதனால என்ன, அவனுக்கு சாப்பாடு போட்டு கொடுக்குறேன், நேரத்துக்கு ஜூஸ் கொடுக்கணும், அவ்வளவுதானே. அதை நான் கொடுத்துக்கிறேன். மலரே, அத்தை மலரே. வேண்டாம் அத்தை, நம்ம சொல்லுங்க. அதான்
வேணாம்னு சொல்றேன்ல, அதான் நான் துணைக்க போறேன்ல, அப்புறம் என்ன? கூப்பிட்டீங்களா? ஆமாத்தா மலரு. என்னத்தா, என்ன விஷயம்? இல்லத்தா, தென்றலும் அஸ்வினும் ஆஸ்பத்திரிக்கு போறாங்க போல, செக் பண்றதுக்கு போறாங்களாம். நீயும் கொஞ்சம் கூட போயிட்டு வரியா? சரிங்கத்தா, அதுக்கு என்ன, தாராளமா போயிட்டு வரேன். சரித்தா சரித்தா, நான் போலான்னு தான் நினைச்சேன். மத்தியான நேரம் உங்க மாமனுக்கு கஞ்சி கொண்டு போகணும் பாத்தியா, அதுக்காகத்தான் ஒன்னு அனுப்பி விடுறேன். இல்ல மலர், நீ இரு, மாமா பாத்துக்கணும். அவர் வேலைக்கு என்னென்ன சாப்பிடறாரு குடிக்கிறாருன்னு பார்த்து கொடுக்கணும். இருக்கட்டும் மலர். லூசு, அதுக்கு என்னடி? அதுக்குத்தான் அத்தை இருக்காங்க, பூமாரி இருக்கா, பாட்டி இருக்காங்க, இத்தனை பேர் இருக்காங்களா. அவர் ஒரு சத்தம் போட்டா என்ன ஏதுன்னு கேட்க மாட்டாங்களா என்ன? அதானே, அதத்தாம நானும் சொல்றேன், சொன்னா கேட்கவே மாட்டேங்கிறாமா. என்ன பிரச்சனை இங்க? அப்போ வந்தாலும் வீடு கச்ச கச்ச கச்சன்னு தான் இருக்கு. அந்த டியாடி மகராசி, 4 பேர் இருக்கிற வீடுனா அப்படித்தான் இருக்கும். அதுக்காக பேசாம இருக்க முடியுமா, வைக்காம இருக்க முடியுமா? சரி, உடனே என்கிட்ட வந்து கட்டிட்டு வருவீங்களே. என்ன பிரச்சனை நடக்குதுங்க? நான் வர வேண்டாம், நீ வரவான்னு இருக்கீங்க. ஒன்னும் இல்லடி, நம்ம தென்றலும் தம்பியா ஆஸ்பத்திரி போகணும்டாங்க. அதுக்கு தான் நான் கூட வரேன்னு சொன்னேன். வேணான்றாங்க, அதான் மலர் அனுப்பிடலான்னு பாக்குறேன். அதையும் வேணாம்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவ்வளவுதானே, மலர் பகட்டினா நான் போயிட்டு வர்றேன். ஐயா, உனக்கு வேலை இல்ல வீட்டுல? அதுக்கு பிள்ளைய இருக்கணும், பிள்ளைய விட்டுட்டு நீ இவங்க கூட போகணும்ன்ற? அதெல்லாம் வேண்டாம், நீ வீட்டுல இரு. இல்ல மதினி, நான் போகத்தான் செய்வேன். சரி விடுங்க, சித்தி வரட்டும். அவங்க தான் கொஞ்சம் கலகலான்னு இருக்கும். என்ன மாத்தா, உன் மாமியா வந்து கேட்டா நான் பொறுப்பு இல்ல. என்ன பிள்ளைய யார்ட்ட விட்டு வந்த? இல்ல வேணா, என் மாமியார்ட்ட தான் விட்டு வந்திருக்கேன். வந்து என்ன ஏதுன்னு கேட்டா அந்த மாதிரி விஷயம் சொல்லுங்க, ஒன்னும் சொல்லாது. பாப்போம் முடி, பாப்போம், வரத்துல பாப்போம். சரி வாங்க, நின்னு பேசிட்டே இருந்தா பேசிட்டே இருக்கலாம். காலகாலத்துல டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வந்துருவோம். ஆஸ்பத்திரி உங்க அப்பா விடுவாரு, டக்குன்னு போயிட்டு டக்குன்னு வர்றதுக்கு. பாருங்க மதினி, யார பத்தி வேணா பேசுங்க, எங்க அப்பனை பத்தி மட்டும் என்கிட்ட பேசாதீங்க. அவ்வளவுதான், இங்க என்ன நடக்கும்னு தெரியாது. சரிடி அத்தா, கூட்டு போயிட்டு வா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரி, நீ ஏன் முடிச்சுட்டு நின்னுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். தென்றல் முகம் அப்படி வாடி போயிருக்கு. யார்த்தா தென்றல், எதை நினைச்சு நீ பயப்படாத, என்ன சரியா? சரிங்க குலசாமி என்னைக்குமே உனக்கு துணையா இருப்பாங்க. இத பத்தியும் நினைச்சு நீ கவலைப்படாத. புள்ள நல்லா இருக்கும், நல்லபடியா பிள்ளைய பெத்தெடுப்ப, என்ன சரியா? சரிங்க, நான் என்ன சொன்னாலும் நீ பயப்பட போறத நிப்பாட்ட மாட்டேன். சரி, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க, பார்த்து தென்றல், நான் ஒன்ன நம்பிதான் பிள்ளைய அனுப்பி விடுறேன். இது நல்ல நியாயம்லாத்த. அவன் ஆம்பளை பையன்டி, விட்டுட்டு மாத்திரை மருந்து அது இதுன்னு வாங்க போனாலும் போயிருவியான். நீ தான் பக்கத்திலேயே இருந்து பாத்துக்கணும், என்ன சரியா? சரிங்க, என்ன சிடி தென்றல், எதுக்காக முகத்தை எப்படி உம்முன்னு வச்சிருக்க? மலர், ஆஸ்பத்திரி என்ன சொல்லுவாங்களோ ஏது சொல்லுவாங்களோன்னு ஒரே டென்ஷனா இருக்கு மலர். இதெல்லாம் ஒண்ணும் நடக்காது, எல்லாம் நல்லபடியா நடக்கும், சரியா? இல்ல மலர், அப்பத்தாவ அம்மாச்சின்னு சொல்றாங்கன்னு அவங்க பேச்ச கேட்டுட்டு இப்படி ஒரு நம்பிக்கையில இருந்துட்டேன். ஆஸ்பத்திரியில மட்டும் வேற ஏதாச்சும் மாத்தி சொன்னாங்கன்னா அவ்வளவுதான், என் உயிரே போயிரும். அதெல்லாம் ஏண்டி நினைக்கிற, நீ என்ன லூசா? நம்ம டாக்டருக்கே தெரியாத நிறைய விஷயம் நம்ம பாட்டி தாத்தாவுக்கு தெரியும் தென்றல். அவங்க இல்லாமையா நீ மாசமா இருக்கன்னு சொன்னாங்க. அந்த காலத்துலலாம் அந்த மாதிரி டாக்டர், நர்ஸு, வைத்தியம், ஹாஸ்பிட்டல் எதுவும் இல்லை தென்றல். நம்ம பாட்டிமார்க தானே கையை பிடிச்சி மாசமா இருக்காங்களா இல்லையா, குழந்தை பிறந்துருமா பிறக்காதா, இதெல்லாம் பார்த்து சொன்னாங்க. ஆமா, ஆனா அஸ்வின் மாமா சொல்றாங்க அவங்க ஒண்ணு MBBS படிச்ச டாக்டர் கிடையாது. அவங்க சொல்றதெல்லாம் நம்ம நம்பி அசால்ட்டா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சரி விடு, இப்ப என்ன ஆஸ்பத்திரி போய் பார்த்தா இருக்கா இல்லையான்னு நமக்கே தெரிஞ்சிரும்ல, தானே எனக்கு பயமே. பயப்படாத தென்றல், எதுவா இருந்தாலும் நம்ம ஏத்துக்கறணும், என்ன சரியா? சரி மலர். வா, அவங்க 2 பேரும் அப்பயே வெளியே போயிட்டாங்க, நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. சரி. கேட்டியா? கேட்டேன்டி, கேட்டேன். ஆஸ்பத்திரிக்கு போறாங்களா? ஆஸ்பத்திரிக்கு ஓடி போ. ஏதாச்சும் பண்ணுமா? என்னடி பண்ண சொல்ற? போறவ வயிற்றுல பிள்ளையே எல்லாமே தான் திரும்ப வரணும், அது எப்படி முடியும்? நீங்களாம் ஒரு அம்மா, உங்ககிட்ட போய் எல்லாத்தையும் சொல்லிட்டு இருக்கேன் பாரு. சரி, என்னதான் பண்ணணும்ன்ற பாருமா. அவ எந்த ஆஸ்பத்திரிக்கு போறான்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆஸ்பத்திரிக்கு நம்ம முன்னாடியே போகணும். முன்னாடியே போய் எப்படியும் லேடி டாக்டர் தான் பாப்பாங்க. அவங்க கிட்ட கையில கால விழுந்தாச்சும் எப்படியாச்சும் அவ கருவை கலைக்க வேண்டியதுதான். அத்தம்மா பேச தொலையாதடி. இந்த வீட்டுல இவ எந்த மூலையில நிப்பான்னு தெரியாது. கேட்டா கேட்டு போட்டோம், அதனால எனக்கு என்ன பயம்? சொல்லுவடி, கேட்டா கேட்டு போட்டோம்னு. இது இந்த வீட்டோட முதல் வாரிசு, அவ்வளவுதான் நம்மள கொன்னு குழியில் அமைக்கிடுவாங்க. முதல் வாரிசா? முதல் வாரிசுல இருக்க கூடாது. என் பிள்ளைதான் இந்த வீட்டுக்கு வாரிசா இருக்கணும். ஒருத்தனுக்கு எந்திரிச்சு நிக்கவே வக்கு இல்லையா? 9 பொண்டாட்டி கேக்குதான். சரி, உனக்கு வெக்கமா இல்லடி? எதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கணும்? ஏய், இன்னும் உனக்கு கல்யாணமே முடியல, அதுக்குள்ள பிள்ளை கிள்ளைன்னு பேசிட்டு இருக்க. எப்படியாச்சும் எனக்கும் அஸ்வின் மாமாக்கும் கல்யாணம் ஆகுமா? ஆகணும். நடக்காம நான் ஓய மாட்டேன். வாமா. ஐயோ ஆண்டவா, ஏன் என்ன இப்படி பாடா படுத்துற? இவரை கல்யாணம் முடிக்கக்குள்ள இவ ஓயிராள இல்லையோ, நான் ஓஞ்சி தேஞ்சு போயிருவேன் போல. வாமா. ஏய் மணி கத்து சொல்லி வா. வந்து தொலைறேன்டி. இந்த டாக்டர் தானே, உனக்கு நல்லா தெரியுமா?
வந்தேன். ஆமா, இந்த ஆஸ்பத்திரியில இந்த ஒரு டாக்டர் தான் லேடி டாக்டரா. எப்படிமா ஆஸ்பத்திரியில இருந்தா 2-3 டாக்டர் லேடி டாக்டர் இருப்பாங்கல்ல? இருப்பாங்கடி. இதுக்குன்னு ஸ்பெஷலிஸ்ட் இவங்க தானே? ஓ அப்படி. சரி சரி. நம்ம டாக்டரவே காணோம். அவங்களும் மனுஷங்க தானே, அவங்களுக்கு 1க்கு 2க்கு எல்லாம் வரும்ல. வாங்க வாங்க. சாரி, கொஞ்சம் அர்ஜென்ட். நான் சொன்னேன்லடி, அதான் இருக்கும்ல. டாக்டர் அம்மா, யார் இதுல பேஷண்ட்? ஓ நீங்க தான் பேஷண்டா? ஐயோ, கூறுகட்டவுல பேஷண்ட் நினைக்கிறாங்க. வந்த காரியத்தை சொல்லு. வந்து டாக்டர், உங்களை பார்த்தா ரொம்ப நல்லவங்க மாதிரி தெரியுது. ஓ அப்படியா, தேங்க்யூமா. டாக்டர், எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும். என்ன ஹெல்ப்மா பண்ணணும்? ஐயோ ஏம்மா, என்ன ஆச்சு? டாக்டர், ஏம்மா எதுக்கு அந்த பொண்ணு அழுகுது? எதுவும் தீராத வியாதி வந்துருச்சா என்ன? வியாதியா? அழுகையை நிப்பாட்டிட்டு விவரத்தை சொல்லுடி. என்ன பிரச்சனை சொல்லுமா? எதுவும் உடம்புல ப்ராப்ளமா? என்னால எதுவும் சொல்யூஷன் கொடுக்க முடியுமா? எதுவா இருந்தாலும் சொல்லு. டாக்டர், சொல்லுமா. என்னால முடிஞ்சதை நான் செய்யறேன். நான் பார்த்தா அப்பாவி மாதிரி இருக்கு. எனக்கு என்ன பண்ணணும்னு சொல்லு, நான் செய்யறேன். என்னால முடிஞ்சா நான் கண்டிப்பா செய்வேன். டாக்டர், அழுகாம சொல்லுடி. என்னம்மா, என்ன பிரச்சனை? என்ன ஆச்சு உனக்கு? டாக்டர், அது வந்து நான் என் மாமாவை விரும்புறேன். அதுக்கு என்ன, உன் மாமாட்ட சொல்லி தாராளமா கல்யாணம் பண்ணிக்க. அதுலதான் டாக்டர் பிரச்சனை. என்ன பிரச்சனை? என் மாமாவை ஒருத்தி ஏமாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டா. நானே என் மாமாவும் உயிருக்கு உயிரா விரும்பணும். ஆனா என் மாமா எப்படி அவ பின்னாடி போனாருன்னே தெரியல. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. பாவி, இவ எனக்கு மேல இருப்பாவளையே. என்னைக்கு அவன் இவளை விரும்புனியா? இவதான் அவனை விரும்புனா என்னமோ. இவ பேசுறத கேட்டு டாக்டர் மனசு இறங்கி நமக்கு சாதகமா பண்ண நல்லதுதான். அதெப்படி ஒன்ன விரும்பினாலே இன்னொருத்தைய கல்யாணம் பண்ண முடியும்? எப்படியோ ஏமாத்தி பண்ணிட்டா. இப்ப என்ன, அவகிட்ட இருந்து பிரிச்சு உன் மாமாவை உன்கிட்ட சேர்த்து வைக்கணுமா என்ன? அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் டாக்டர். நீ எதுக்காக என்கிட்ட வந்த? அப்படியே என் மாமாவை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி இப்ப அவ மாசம் ஆயிட்டா டாக்டர். என்னம்மா சொல்ற? மாசமா இருக்காங்களா? ஆமா டாக்டர். சரி, இப்ப நான் என்னம்மா பண்ணணும்? இப்படி கேக்குறதுனால என்ன மனசாட்சி இல்லாதவனும் கெட்டவனும் நீங்க நினைச்சிடாதீங்க. அப்படிலாம் நினைக்க மாட்டேன். என்ன செய்யணும் மட்டும் சொல்லு. அந்த குழந்தைய இல்லாம ஆக்கிரணும். என்ன சொன்ன? அந்த குழந்தை ஆய மூடிரு. அரைஞ்சேன்னு வச்சுக்க, பல்லுகளெல்லாம் கீழே விழுந்துரும். டாக்டர், என்னடி டாக்டர்? என்ன டாக்டர்? ஏமாத்தி கல்யாணம் முடிச்சானா? அவனை ஏதாச்சும் பண்ணு. அதுக்கு அந்த குழந்தை என்ன பண்ணுச்சு? டாக்டர், ஏன் இப்பெல்லாம் பேசுறீங்க? நான் கேட்டதை நீங்க செய்யறேன்னு சொன்னீங்கல்ல. வேற ஏதாச்சும் உதவி பண்ணுங்கன்னு கேட்பேன் நினைச்சா ஒரு வயித்துல இருக்க குழந்தைய கொல்ல சொல்ற. நீ எரும மாடு மாதிரி வளர்ந்துருக்கேல, அறிவில்ல உனக்கு? என்ன பிளே பண்ணி பத்து வச்சிருக்க? ஐயோ டாக்டர், நமக்கு எதிராக திரும்பிட்டாலே. என்ன ஹெல்ப் வேணா பண்ணுவேன். ஆனா ஒரு குழந்தைய, ஒரு உயிரை கொல்ல சொல்றது சட்டப்படி குற்றம். உன் மேல மட்டும் நான் இப்படி கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்னு வச்சுக்க, உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்டிடுவாங்க. பண்ணவா? இல்ல வேணாம் டாக்டர். தைரியம் உனக்கு என்கிட்ட வந்து இப்படி கேட்கணும்னு? யாரடி உன்னை உள்ள அனுப்புனது? யாரும் இல்ல டாக்டர், ஆள் இல்லன்னு நாங்களே உள்ள வந்துட்டோம். ஒழுங்க மரியாதையா ஓடிருங்க. எப்படி உள்ள வந்தீங்களோ அப்படியே ஓடிடணும். ஓடி வந்துட்டா பெருசா பிள்ளைய கலைக்கணும்னு. யாருக்கிட்ட? என்னடி ஆஸ்பத்திரி இது? ஒரு டாக்டரை காணோம், ஒரு நர்ஸை காணோம், ஒரு ஈக்காக்காவை கூட காணோம். நல்ல ஆஸ்பத்திரிக்கு கூட்டு வந்தீங்கடி. சித்தி கத்தாத, இது ஆஸ்பத்திரி. ஆஸ்பத்திரின்னு தான் பேரு, ஒரு ஆளையும் காணமே. கத்தாதான்னு சொல்றீங்களா? அப்படி தாண்டி கத்துவேன். நீ வாயிஷ்டம் அப்படி தாண்டி கத்துவேனா? கத்திட்டு வச வாங்கு. ஆமா, ஒரு டாக்டர் காணோம், ஒரு நர்ஸை காணோம், அப்புறம் என்ன கத்தாம நல்லா வாங்கி கட்டிக்க போற. ஹலோ மேடம், அறிவில்ல உங்களுக்கு? யாருக்கு? எனக்கா? என்ன ஹாஸ்பிடல்ல நின்னுகிட்டு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? இதெல்லாம் ஆஸ்பத்திரி நினைச்சீங்களா, உங்க வீடு நினைச்சீங்களா? கத்துறதா இருந்தா வெளியே போய் கத்திட்டு வாங்க. எங்க ஹாஸ்பிடல்ல நின்னுகிட்டு இப்படிலாம் கத்தக்கூடாது. ஹாஸ்பிட்டல் எங்கேயும் வயசானவங்க பேஷண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. அவங்கள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி எதுவும் பண்ணக்கூடாது. என்ன புரிஞ்சுச்சா? அப்படியே கத்தணும்னா வெளியே போய் கத்திட்டு வாங்க. யாரும் எதுவும் சொல்ல மாட்டோம். நான் உள்ள நின்னுகிட்டு இப்பெல்லாம் கத்துனீங்கன்னு வச்சுக்கோங்க, செக்யூரிட்டியை கூப்பிட்டு வெளியே அனுப்பி விட்டுருவேன். சாரி சிஸ்டர், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவங்களும் உங்க கூட தானே வந்தாங்க, அவங்களும் எவ்வளவு சைலண்டா இருக்காங்க. உங்களுக்கு மட்டும் ஏன் மேடம் இப்பெல்லாம் கத்திட்டு இருக்கீங்க? உங்களுக்கு தெரியும், வேலையை பாருங்க. அவளும் மூஞ்சியும் பாரு. சாரி சிஸ்டர், அவங்களுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். உங்களுக்காக பேசாம போறேன். ஏன் பேசிட்டு தான் போயேன். ஐயோ சித்தி, பேசாம இரு. பாத்து கழுத்தை சுளுக்கிக்கிற போது தான் மகமாயி. சிஸ்டர், எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க சிஸ்டர். சிஸ்டர், கண்மணி மேடம் ரூம் நேரா போய் லெஃப்ட் போங்க. தேங்க் யூ சிஸ்டர். இட்ஸ் ஓகே. இட்ஸ் ஓகே. அவளையும் அவன் குடும்பியும் பாரு. சித்தி வாங்க. என்ன எத்தனை பேர் வந்திருக்கீங்க? இதுல யார் பேஷண்ட் நான் தெரிஞ்சுக்கலாமா? இவதான் டாக்டர், என்னோட வைஃப் தென்றல். ஓ அப்படியா, ஓகே ஓகே. என்ன ப்ராப்ளம்? அத நீங்க தான் டாக்டர் சொல்லணும்.
என்ன பிரச்சனைக்காக என்கிட்ட வந்திருக்கீங்க? என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சா உங்ககிட்ட ஏன் டாக்டர் வர போறோம்? இதுக்காகத்தான் ஒன்னு அப்பவே அத்தை வேணும்னு சொன்னாங்க. சரிடி அத்தா, நான் பேசாம இருக்கிறேன். பரவாயில்ல, சொல்லுங்க. டாக்டர், எங்களுக்கு கல்யாணமாகி 2 மாசம் ஆச்சு. எக்ஸாக்டா 2 மாசம் ஆகுதா? 2 மாசமும் கொஞ்சம் கூடயே ஆயிருக்கு. ஆமா, கூடையும் மம்பட்டி ஆயிருக்கு. ஓகே. டாக்டர், இவன் நேத்து பூரா வாந்தியே எடுத்துட்டு இருந்தா. ஓ அப்படியா? அப்படித்தான். இவ மாசமா இருக்கான்னு நினைக்கிறேன். இவளை செக் பண்ணி என்ன ஏதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க டாக்டர். ஓ அவ்வளவுதானே, சந்தோஷமான விஷயம் தானே. முகத்தையே எப்படி வச்சிட்டு இருக்கீங்க? டாக்டர், கொஞ்சம் பயமா இருக்கு, அதனாலதான். சரி ஓகே, என்னவா இருந்தாலும் செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லலாம். சரிங்க டாக்டர். வாங்கம்மா, உங்களை கொஞ்சம் செக் பண்ணணும். ஊசிலாம் போட மாட்டீங்களே? சேச்சே, என்ன ஏதுன்னு பக்கமா உங்களுக்கு ஊசியெல்லாம் போட மாட்டோம். ஒருவேளை ஊசி போடுற நிலைமை இருந்தா ஊசி போடுற நிலைமை இருந்தா ஊசி போட்டு தாம ஆகணும். அப்ப நான் வரல, எனக்கு ஊசியெல்லாம் வேண்டாம். சரி பாப்போம், வாங்க. போத்தென்றல் பயப்படாத, ஊசியெல்லாம் போட மாட்டாங்க. சரி சரி, உள்ள வாங்க. டாக்டர், என்னோட ஹஸ்பண்டும் வரலாமா? இல்லம்மா, இது கொஞ்சம் பர்சனல் செக்அப், அதனால ஹஸ்பண்ட்லாம் வரக்கூடாது. நீ போயிட்டு வா தென்றல். சரி மாமா. இன்னும் பிரச்சனை இருக்காதுல்ல? அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது அத்தை. எத்தனை நாள் டேட் தள்ளி போயிருக்கு? ஒரு 4-5 நாள் தான் டாக்டர் இருக்கும். ஓ அப்படியா? நர்ஸ், டாக்டர், நர்ஸ், உங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து நான் சொல்ற டெஸ்ட் எல்லாம் பாத்துருங்க. ஓகே டாக்டர். அப்புறம் உங்களுக்கு ஊசி எல்லாம் போட்டுறாதீங்க. என்ன கொடுமை, ஊசி போடாம எப்படி பிளட் சாம்பிள் எடுக்க முடியும்? டாக்டர், நான் சொல்றது உங்களுக்கு புரியுதுல? டாக்டர், எனக்கு ஒன்னும் புரியல. நல்ல வேளை டாக்டர் ஊசி போட வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஊசி போட்டா என் நிலைமை என்னத்துக்கு ஆகுறது? நர்ஸ், உங்களை ஊசி போட வேணாம்னு தான் சொன்னேன், மத்தபடி பிளட் சாம்பிள் எடுக்க வேணாம்னு சொல்லல. ஓகே டாக்டர், இப்ப புரியுது. சரி. டாக்டர், டாக்டர் தான். டாக்டர், என்ன டாக்டர் நீங்க ஊசி போட மாட்டேன்னு சொல்லிட்டு இப்படி ரத்தத்தை எடுத்துட்டீங்களே? நீ படிச்ச பொண்ணு தானம்மா? ஆமா. என்ன எப்படிமா ஊசி போடாம ரத்தம் எடுக்க முடியும்? டாக்டர், நீங்க ஊசி போட மாட்டேன்னு சொன்னீங்க, அதனாலதானே உங்களை நம்பி நான் ரூமுக்குள்ள வந்தேன். சரி ஓகே, ரத்தம் எடுத்தா தானே உங்களுக்கு டெஸ்ட் பார்க்க முடியும். போங்க டாக்டர். ஓகே சிஸ்டர், நீங்க போய் பிளட் சாம்பிள் எடுத்து டெஸ்ட் எல்லாம் பாருங்க. ஓகே டாக்டர். நீங்க சரியா இல்ல, போங்க டாக்டர். நீ எல்லாம் எப்படிமா ஒரு பிள்ளைக்கு தாயான? அதுக்கு என் புருஷன் தான் காரணம். டாக்டர், நான் அம்மா ஆயிட்டேனா? டெஸ்ட் ரிப்போர்ட் வந்தா தாமா தெரியும். அதுக்கு முன்னாடி எதுவும் தெரியாதா? இந்த கை பிடிச்சலாம் பாப்பாங்களே, அதை விட பெஸ்ட் பிளட் டெஸ்ட் ரிப்போர்ட் தாமா. நம்ம பிளட்ல எல்லாமே இருக்கும். பிளட்ல நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தா நீங்க கன்சீவ் ஆயிருக்கீங்களா இல்லையான்னு அக்யூரேட்டா தெரிஞ்சிடும். சரி ஓகே, நீங்க வெயிட் பண்ணுங்க, டெஸ்ட் ரிப்போர்ட் வரட்டும். சரிங்க டாக்டர். வெளியே போய் வெயிட் பண்ணு. இல்ல பரவாயில்ல, இங்கே இருக்கலாம். சரிங்க டாக்டர். அழாதம்மா, தான் பிளட் சாம்பிள் எடுத்தாச்சு, என்னம்மா வலிக்குது? ஆனாலும் நீங்க ஊசி போட்டிருக்க கூடாது. என்னடி பண்ண சொல்ற? என்ன பண்ண சொல்ற? ஏதாச்சும் பண்ணுமா? எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுடி, நம்ம வீட்டுல வச்சு பாத்துக்கலாம். அதெல்லாம் முடியாது, வீட்டுல வச்சு பாத்துக்கிட்டா சந்தேகம் வந்துடும். என்ன தாண்டி பண்ணணும்ன்ற? இங்க வச்சு அவளுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு கட்டணும். என்ன பண்றது? சொல்றதும் சரிதான், வீட்டுல வச்சு நம்ம ஏதாச்சும் பண்ணோம்னா நம்ம மேல சந்தேகம் வந்துடும். என்னம்மா சிரிக்கிற? இருடி, நான் நர்ஸ் பிள்ளை. நர்ஸ் பிள்ளை. எஸ் மேடம். நீ இந்த ஆஸ்பத்திரியில தானே வேலை பாக்குற? என்ன மேடம் கேள்வி? இந்த ஆஸ்பத்திரியில இருந்தா இந்த ஆஸ்பத்திரியில தான் வேலை பாக்குறேன்னு அர்த்தம். ஆஹா, என்ன ஒரு பதில், என்ன ஒரு பதில். என்ன மேடம், எதுக்காக என்ன கூப்பிட்டீங்க? இட்டு வாடி. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? பார்த்தா அப்படியே தெரியுது உங்களுக்கு? அம்மா, நீ சொன்னதை செஞ்சுட்டு கையில காசை வாங்கிக்க. அதெல்லாம் முடியாது. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பேர் இருக்கு, ஒரு டிசிப்ளின் இருக்கு. இப்பயே உங்க சீஃப் டாக்டர்கிட்ட சொல்லி உள்ள தள்ளலனா அப்புறம் பாருங்க. பாரும்மா, செய்ய முடிஞ்சா செய்யி, இல்லனா முடியாதுன்னு சொல்லிட்டு போ. முடியாது மேடம். அவனா அப்படி பொண்ணும் இல்ல, இது அப்படி ஹாஸ்பிட்டலும் இல்ல. இந்த ஹாஸ்பிட்டல்ல நான் 5 வருஷமா வேலை பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் சின்சியரா. இத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கேன், ஆனா உங்களை மாதிரி ஒரு ஆள் கூட என்கிட்ட வந்து சின்னதில்ல. இத்தனை வருஷமா வேலை பார்த்திருக்கேன்னு சொல்றியே, இதனால உனக்கு என்ன லாபம்? எனக்கு நல்ல நர்ஸுன்னு பேர் இருந்தா போதும். இந்த பேரை வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது. இங்க பாருங்க, நீங்க என்னதான் என்ன பிரெயின் வாஷ் பண்ண நினைச்சாலும் பண்ண முடியாது. ஓகே, 50,000 தர்ற இடத்துல 1 லட்சம் தர்றேன். நீ எவ்வளவு கொடுத்தாலும் இந்த காரியத்தை நான் பண்ண மாட்டேன். அதான் பண்ண மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல, வா போலாம். இருடி வாரேன். பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தா தெரியாது, இவ பண்ணுவாளாம் பண்ண மாட்டாளான்னு எனக்கு தெரியும். வேலையை பார்த்துக்கிட்டு நில்லு. அவ பண்ண மாட்டேன்னு ஒத்த கால நிக்கிற அவட்ட போய் இதுக்குமா கிஞ்சிட்டு இருக்க? இந்த தெரியும் தேன்ல, பேசாம இரு. அவ போட்டுக்கு யார்கிட்டயும் சொல்லி எதுவும் பிரச்சனையா இருப்போது. ஆமா, பேசாம இருடி. இந்த வரைக்கும் ஏதாச்சும் மண்ணுன்னு இருந்தே இப்ப காரியத்தையே கெடுக்காத. இப்ப அவ செய்ய முடியாதவளா இருந்தா இப்ப போயிருக்க மாட்டா. நம்மகிட்ட எதுக்கு நிக்கணும்? நீ எதுக்குமா? வேற எதுக்கு? எக்ஸ்ட்ரா காசு தான். ஓ அப்படியா? இப்படித்தான், நீ பேசாம இரு. சரி ஓகே, நீ ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்றேன்னு தெரியும், அதனால 2 லட்சம் தர.
இதுக்கு மேல என்னால கூட்ட முடியாது. நீ இந்த ஹாஸ்பிட்டல்ல வேலை பார்த்து ஒரு வருஷத்துல இதெல்லாம் சம்பாதிக்க முடியாது. ஆனா நான் ஒரு நாள்ல 2 லட்சம் தரேன்னு சொல்றேன். நீ செஞ்ச வேலைக்கு இது என்னால முடிஞ்ச அளவுக்கு தான் கொடுக்க முடியும். 2 லட்சம் நம்மளுக்கும் நிறைய பிரச்சனை இருக்கு. அதனால ஓகே, 2 லட்சம் இப்பயே கையில கொடுத்துருவீங்களா? பாவி, இவ்வளவு நேரம் நம்ம ஒழுக்க சீலை கணக்கா பேசுனா, நான் இதெல்லாம் பண்ணதில்ல, அப்படி இப்படி நான் சின்சியரா வேலை பார்க்கறேன், இந்த ஹாஸ்பிட்டலுக்காக உழைக்கிறேன், என்னென்ன பேசுனா இப்ப 2 லட்சம் சொல்லுவோம் சரின்னு சொல்லிட்டா. பாருங்க மேடம், இந்த விஷயம் எனக்கும் உங்களுக்கும் தவிர யாருக்கும் தெரியக்கூடாது. எனக்கும் உனக்கும் தவிர வேற யாருக்கும் தெரியாது. என்னால இப்பயே 2 லட்சம்லாம் கொடுக்க முடியாது. என் கையில இப்ப 50,000 தான் இருக்கு. நீ வேலையை முடிச்ச உடனே என்கிட்ட 1.5 லட்சத்தை வாங்கிக்கலாம். அதெல்லாம் முடியாது மேடம். அப்ப உங்க வேலையை வேற யாராச்சும் வச்சு பாத்துக்கணும். இது காரியத்தை கெடுத்துரும் போலயே. மா 2 லட்சம் கொடுமா. உங்களுக்கு வேணா இது சாதாரணமான விஷயமா இருக்கலாம், ஆனா எனக்கு இது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இதுல எதுவும் பிரச்சனை வந்துச்சுன்னா என்னோட வேலையே போகலாம். அதுக்காகத்தான் சொல்றேன். சரி சரி, 2 லட்சம் வாங்கிக்கோ. அவ புள்ள இருக்க கூடாது, அவ்வளவுதான் எனக்கு. அவ்வளவுதானே? புள்ள இருந்துச்சா இல்லையான்னு அடையாளமே தெரியாத மாதிரி ஆக்கிறேன். இப்பதானே டெஸ்ட் எடுத்திருக்காங்க. ஹாய் செல்லக்குட்டீஸ், 2 நாளா வீடியோ போட முடியல, கொஞ்சம் பர்சனல் இஷ்யூ இருந்துச்சு, அதனாலதான் போட முடியல. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அதுல வச்சுக்கலாம். அப்பனா நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.